சாரி கைஸ், ஆக்சுவலி வீடியோ வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, மெமரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஐ வில் ரைட்டிங் ஆன் திஸ் கண்டினியூ ஆன்சர் ரைட்டிங். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆன்சர்ஸை. ஸோ இந்த பேஜோட அப்படி நிப்பாட்டிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே அந்த எஸ்ஏ ரேடியஸ் வந்து அதிகமாக எழுத முடியாது. அந்த ஷார்ட் அபவுட் சரி. ஒரு சில விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் வந்து சண்டே அண்ட் சாட்டர்டேஸ் வந்து 2 டே வந்து கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அப்போ தான் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக சும்மா பார்த்தாவே எழுதுங்க. அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எழுதணுன்ட்டு. நிறைய இன்ஸ்டியூட்டோடைய வந்து அந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ஸோடைய அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஷுட் பி அவைலபிள் ஆன் டெலிகிராம். ஸோ அதை ரைட்டாக போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டு வாங்க. ஒரு சில டெலிகிராம் சேனல்ஸ்லாம் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரை அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஃப்ரீயாக கூட பண்ணுவாங்க, எவ்வளோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெலிகிராம் சேனல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுன்ற வந்து நாமக்கல் எக்ஸாமினேஷன் கூட வரப்போகுது. அதுக்கு வந்து மேபி ரெடியாக ஒரு கேண்டிடேட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஒரு சில ப்ரீவியஸ் கேண்டிடேட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வந்து மேபி அது மைண்ட் சஜஷனானால் வந்து நம்ம நோட்ஸை இப்போதைக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த டைம் வந்து 1 மந்த் பீரியடில் வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுறது முடியாத காரணம். ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபுல் டே வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த நாமக்கல் சீரீஸை வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ் பண்ணி டைம் ரொம்ப மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் யாராவது இந்த வீடியோஸை பார்த்துருக்கீங்கன்னா இந்த நீங்கள் தான் இதை ஹேண்டில் பண்ணிக்கணும். எப்படி வந்து நாமக்கல் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறது, நாமக்கலும் அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் போகிறோம்னாலே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வித்தின் ஃப்ரீ காஸ்ட் அண்டு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மேஜராக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ அந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து அந்த நார்மல் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பாஸ் பண்ணி இந்த கோச்சிங்குள்ளே போகிற நிறைய கேண்டிடேட் வந்து நல்ல கேடரில் வந்து இதை போயிருக்காங்க. பட் அதை விட மெஜாரிட்டி யாருன்னா வந்து அவுட் சைடர்ஸ் தான்.
ஸோ அதுக்குள்ளே போனால் மட்டும் வாழ்க்கை மாறிடும்னு நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு சாய்ஸ் டு தி ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வந்து, ஏன்னா அதுக்கு இங்கே ஒரு சில பெரிய இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறதுக்கு ஈக்குவலாகவே வந்து நாமக்கல் வந்து பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்ப புரிகிற மாதிரி கரெக்டாக ஒரு எல்லா பர்சனுக்கும் புரிகிற மாதிரி நல்லாவே நடத்துகிறாங்க. இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் தி அந்த டீச்சிங் வந்து இட்ஸ் பெட்டர் தென் ஆன் திஸ் கம்பேர் வித் அதர் இன்ஸ்டியூஷன். அது ஃப்ரீயாக கிடைக்கும்போது வந்து அது யூஸ் பண்ணிக்க தான் பார்க்கணும் மேஜராக நாமக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த கோச்சிங் வந்து அவங்களுக்கே வந்து தேவையில்லையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 7,000 rupees வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பார்க்கும்போது வந்து இந்த கோச்சிங் தவிர்த்துட்டு கோச்சிங்லாம் ஆல்ரெடி அவங்களாம் கோச்சிங் போய் ஒரு ப்ரொஃபஷனலாகவே இருப்பாங்க. ஒரு சில கேண்டிடேட்டு அவங்களுக்கு அது தேவைப்படாது. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நிறைய கேண்டிடேட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இந்த நாமக்கல் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்கறது அதில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது ஆட் அட்வான்டேஜ் ஆன் திஸ் கேண்டிடேட் தான் சொல்ல முடியும். அது வேண்டாவும் சொல்ல முடியாது, அதாவது ஒரு கேண்டிடேட் பொறுத்து அவங்களோட ஐடியா பொறுத்து. ஏன்னா ஒரு சில பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு சில பேர் வந்து மாறுபடுவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக வந்து ப்ரிப்ரேஷன் தான். ஸோ ஆர்டர் வேல்யூ வந்து ப்ரிப்ரேஷன்ஸ். அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் சொல்லுவேன். ஸோ நியூ கமராக இருக்கீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா வந்து மேபி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் த நாமக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அது எப்படி நீங்கள் படிக்கணும்னா வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு என்சிஆர்டி லெவல்லாம் பத்தாது, ஒரு ஸ்டாண்டர்ட் புக் லெவலில் தான் நீங்கள் படிக்க தொடங்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று. அப்படி இல்லை எல்லாம் நோட்ஸ் யாராவது உங்கள் சீனியர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் டேஸ் கிராஜுவலாக அப்படி ரீடிங் கொடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சில விஷயம்லாம் பார்க்கும்போது மேஜராக வந்து மந்த்லி காம்பினேஷன் தான் பார்ப்பாங்க. அதிலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நமக்கு யூஸ்ஃபுல்லான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாமக்கல் எக்ஸாமினேஷன் அப்கமிங் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபுல் டைமாக இருக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட் வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மேபி இது ஃப்யூச்சராக வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து என்னடா அதான் இப்படி பேசுகிறானே, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வந்து ஒரு சடனாக வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு சில சடன் சேஞ்சஸ் ஆஃப் தி எடுக்கக்கூடிய முடிவு தான் ஒரு பர்சனோட வாழ்க்கையை மாற்றும். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸும் வந்து இப்போ சடனாக வந்து இது நான் பண்ணணும், இப்போ நான் இதை பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் பண்ண முடியாமலே போயிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து எந்த விதமான வந்து குழப்பமும் இல்லாமல் உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு கோல் நோக்கி போங்க. அண்டு இது வந்து 3rd day வீடியோனால நான் ஆக்சுவலாக 2 வீடியோவாக போட போகிறேன் ஒரே டைமில். ஸோ ஏன்னா வந்து என்னால் இது ஒரு வீடியோ வந்து அதாவது நடுவிலே வந்து ஒரு வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. அது ரீசனால் வந்து இப்போ நான் வந்து இதை செப்பரேட்டாக வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், இந்த கண்டினியூஷன் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபஸ்ட் வீடியோ அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் நான் பார்த்துருவேன். அண்ட் ஃபைனலாக வந்து இதுதான் இதோட ஆன்சர் ரைட்டிங் முடிச்சுப்பேன். இதுக்கு மேலே வந்து கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து அது போட பாருங்கள். ஜஸ்ட்டு அதாவது ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும். இப்போ அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் 5% இருந்தால் போதும். ஆனால் இப்போதைக்கு டைம் ரீசனால வந்து நான் இவ்வளோ தான் எழுத முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் ரிலேட்டிவாஸில் நல்லா எழுதிட்டு அப்புறம் டேரெக்டாக காந்திக்கு வந்துட்டேன். மகாத்மா காந்திக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கொஞ்சம் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் மேரி கோம்ஸ் பற்றி பாக்ஸர் பற்றி எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பற்றி வந்து எழுதியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருப்பேன். ஸோ இதுவே எனஃப் தான். அதுக்கு மேலே நீங்கள் எழுதுறது வந்து அந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் அப்படி எழுதுனா போதும். இதுதான் எஸ்ஸே. ஸோ இன்னும் இதை விட இன்னும் பெட்டராகவே எழுதலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்க, இன்னும் ஷார்ட் ரொம்ப யூனிக்கான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஆன்சர் ரைட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் ஆர்டர் பண்ணி தான் அந்த ஒரு பொசிஷனை வந்திருப்பாங்க. பட் ஆனால் யூபிசி வந்து கேட்குறது ரொம்ப டெக்னிக்கலான லாங்குவேஜில் கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக ரொம்ப சிம்பிளான அந்த ஒரு ஆன்சர் ரைட்டிங் தான். உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த டைமில் அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அது ஒரு சில இந்த கோட்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் யோசிக்கிறது வந்து மல்டி டைமென்ஷனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சொல்கிறேன், அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ ஒரு கோட்ஸ் வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு கோட் பார்த்தேன். அது என்னன்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன் பற்றி, அதாவது இப்போ வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் சொல்லிட்டு பேஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒரு ஆர்ட் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷனாக என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஒரு பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ட் ஆஃப், அதாவது ஒரு பர்சன் கூட கம்யூனிகேஷன்ஸாக என்னென்னு பார்த்துக்கணும். கம்யூனிகேஷனாக ஒரு பீப்புள் டு பீப்புள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா, அது வந்து 2 டைப்பாக எடுத்துக்கலாம். ஒன்று வெர்பலு, இன்னும் நான் வெர்பல்னால் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சைனாவோ சிம்பிளாவோ அது ஒரு உருவமற்ற ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய ஒன்று, அது ஒரே சிம்பிளாக இருக்கும். அந்த பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம், இது ஒரு சிம்பிள்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஆனால் வந்து இது வந்து வெர்பல்னால் இதுக்கு அர்த்தம் இருக்குது, ஓகேவா. இந்த அர்த்தம் அது வந்து புக்கு சொல்லலாம், புக்ஸ் வந்து ஒரு வெர்பல் சொல்லலாம். அதை படிக்கிறோம்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அது சொல்லலாம். மியூசிக்ஸு, அந்த வீடியோ, டிஜிட்டல் வீடியோ, அதாவது சோஷியல் மீடியா சொல்லலாம் அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக், ஓகேவா, ஸ்பீச் லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸோடைய வந்து எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு டைப்ஸ், ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு லீடர் வந்து எப்படி வந்து எப்படிலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, பீப்புளை வந்து எப்படி வந்து ஒரு அந்த லீடர்ஷிப் வந்து டெவலப் பண்ணுறாங்க, ஒரு பீப்புள் கூட கமெண்ட் பண்ணி ஒரு பர்சன், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து இண்டிவிஜுவல் வந்து பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து எப்படி வந்து அவங்க ஒரு லீடராக மாறுறான், என்னென்ன பெர்ஸ்பெக்டிவில் வந்து அது லீடர்ஷிப் டெவலப் பண்ணுறான், அண்டு குட் ஆர் பேட் அந்த பேஸ் பண்ணி வந்து ஒரு எழுதணும், ஓகேவா. இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சொல்லலாம்னா வந்து ஹிட்லர் சொல்லலாம். ஹிட்லர் வந்து பேடில் தான் வருவார். அது மாதிரி இன்னொருத்தர் வந்து காந்தி, ஓகேவா, காந்தி சொல்லலாம். அப்புறம் வந்து லூதர் கிங் சொல்லலாம்.